வணக்கம் நேயர்களே, சுபிக்ஷா டிவி மூலியமா உங்களை சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். வணக்கம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசி 7.5 சனி முடிஞ்சு இப்போதான் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் குரு பயிற்சி இப்போ மே 1 நடக்க போகுது. இந்த மே 1 என்னென்ன மாதிரி நற்பலன்களை குரு தரப்போறாரு அப்படிங்கிறது தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். அதாவது குரு பயிற்சியில் 5ஆம் இடத்துல இருந்து இப்போ 6ஆம் இடத்துக்கு போறாரு. ஸோ சுலபமாக எல்லாரும் சொல்லுவாங்க 6க்கு போனால் நல்லது இல்லை அப்படிம்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ 6க்கு போனால் உண்மையில் நல்லது இல்லைங்களா? என்ன மாதிரி விஷயங்கள் தரப்போறாரு அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிருங்க. வணக்கம்ங்க. குரு பயிற்சிங்க, அதாவது பாருங்க, உங்க ராசிநாதன் குரு, தனுசுக்கு அதிபதியார் குரு. உங்க ராசிநாதன் குரு இப்போ 5ஆம் இடத்துல இருந்தார், சரிங்களா? இப்போ 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. இப்போ 6ஆம் இடத்துக்கு வர்ற குரு நல்ல குருவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல குரு கிடையாது, சரிங்களா? 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு குரு கிடையாது. ஆனா அவர் பார்க்குற இடமெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், சரிங்களா? குருக்கு எந்த இடமெல்லாம் நல்ல இடம்னு பார்த்தோம்னா 2, 5, 7, 9, 11. இந்த 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்துக்கு குரு வரும்போது தான் ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியா இருக்கும். அப்போ இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்லதே பண்ணிடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நல்லதே பண்ணாதா, கெட்டதான் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது, சரிங்களா? 6ஆம் இடத்துல இருக்க குரு விட அவரோட பார்வை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு வர்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி நடக்க போகுது. புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் மேசத்தில் இருக்க குரு ரிஷபத்துக்கு வந்துடுவார். அப்போ உங்க ராசிக்கு ராசிநாதன் குரு 5லிருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாரு, சரிங்களா? அப்போ 6ஆம் இடங்கிறது என்ன? கடன், நோய் எதிர்ப்பு. இந்த இடத்துல குரு வரனால நிச்சயமா கடனை கொடுத்துரும், சரிங்களா? ஏன்னா இப்பதான் 7.5 சனி முடிஞ்சு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. நிச்சயமா இந்த குரு பகவான் கடனை கொடுப்பார். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா தனுசு ராசினியர்களுக்கு வரும், சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்தீங்கன்னா எதிரியும் கொடுத்துருவார். நீங்க ஒன்று பேசுவீங்க, அடுத்தவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு எதிரி வருவாங்க. அந்த எதிரியை தன்மை எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கும். இப்போ 6ஆம் இடத்துல சனி ராகு செவ்வாய், ராகு செவ்வாய், இதுக்கும் இப்போ குரு இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா ஒரு நல்லவர் குரு நல்லவர் 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அவர் அந்த விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சிருப்பார், அவ்வளவுதான். மற்றபடி பெரிய ஒரு ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சின்னு சொல்லிட முடியாது. ஆனா கெட்டதும் உங்களுக்கு பண்ணாது. அவரோட பார்வை சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நிறைய பேர் கேட்டிருந்த தீராத பணப்பிரச்சனை, தீராத கடன் சுமை இருக்குங்கய்யா, அதெல்லாம் இந்த பயிற்சியில மாறுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில எப்படிங்கயா இருக்க போகுது? ஆமாங்க, கடன் வாங்குற மாதிரி தான் அங்கே வரும், சரிங்களா? அது நம்ம இருக்கிறது உண்மைதான் சொல்லி ஆகணும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போறதுனால நீங்களே விருப்பப்பட்டு தான் கடன் வாங்குற மாதிரி வரும். கவனமா இருங்க. பெரிய அளவுக்கு போய் கடன் வாங்கி போய் மாட்டிக்காதீங்க, சரிங்களா? கடன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. கடன் வாங்குறீங்கன்னா உங்களால் முடியுதான்னு பாருங்க. தன்னோட சக்திக்கு மீறி, அளவுக்கு மீறி கடன் வாங்கி ஏமாற வேண்டாம், மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடன் வாங்கி விரயம் பண்ணுவீங்கன்னு காமிக்குது, சரிங்களா? அதே மாதிரி குரு உங்க ராசிக்கு எங்க பார்ப்பாரு? உங்க தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் நல்லா இருக்கும். இப்போ தொழிலுக்காக கடன் வாங்கலாமான்னு ஒரு சில பேருக்கு டவுட் வருது, கேள்வி கேட்குறீங்க. சொந்த தொழில் பண்றதுக்காக தாராளமா நீங்க கடன் வாங்கலாம், அதுல தப்பே கிடையாது. ஏன்னா குரு 10ஆம் இடத்தை கேது மேல அவரோட பார்வை விழுகுது. சொந்த தொழில் வாங்குறதுக்காக கடன் வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் வெளிநாடு போறதுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக கடன் வாங்குறது, இதெல்லாமே வாங்கலாம். ஆனால் நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருங்க, யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா 7.5 சனி முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஒரு சில பேர் பாதிப்புல தான் இருக்கீங்க. ஒரு சில பேர் இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சில நன்மையான விஷயங்கள் கொடுத்தா கூட இந்த கடன் விஷயத்துல, பண விஷயத்துல பிரச்சனை கொடுக்கும். கவனமா இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி நீங்க சொல்லிடுறீங்க, இப்போ தொழில் நல்லா இருக்கு, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்ல புதுசா பண்ண போறா அப்படின்னா, புதுசா தொழில் பண்றாங்க அப்படின்னா இந்த டைம்ல பண்ணலாங்களா? அதே மாதிரி வேலை மாற்றம், இந்த வேலை இந்த வேலையில ரொம்ப வருஷமா இருக்கு, இப்போ வேலை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல இப்போ தொழிலும் வேலை மாற்றமும் இப்போ நடக்குங்களா? கண்டிப்பாங்க. வேலைன்னா 6ஆம் இட வேலை தானே உங்களுக்கு. 6ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் நீங்க வேலை போறது, வேலை மாத்துறது, இதெல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும். ஏன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு சில பேத்துக்கு. 6ஆம் இடத்துல இருக்க குரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாரு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாரு. வேலையில் இருக்கவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது, இதெல்லாம் நடக்கும். 12ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. வெளிநாட்டு போய் வேலை பார்க்கறது, வெளியூர் போய் வேலை பார்க்கறது, இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமா இருக்குங்க. நீங்க கடனை உடனே வாங்கியாச்சு முதலீடு போடுறது, இல்லை புதுசா சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். முக்கியமா சொல்ல போனா பணம் கையில வரும் உங்களுக்கு, சரிங்களா? பணம் வரும். அது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நீங்க சொந்த தொழில் பண்ணி அந்த சொந்த தொழில் மூலமா பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், சரிங்களா? பணப்புழக்கம் இருக்கும். கொஞ்சம் கடனும் வாங்குவீங்க, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும், சரிங்களா? அதனால கவனமா இருங்க. ஏன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல குரு இருக்காரு. அவர் 6ஆம் இடத்துக்கு குரு அவர் கடனை தான் கொடுப்பாரு அவர், நிச்சயமா, சரிங்களா? அவர் 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ பணத்தையும் கொடுப்பார், சரிங்களா? கடன் வாங்கி சொந்த தொழில் பண்றது, ஏதோ ஒரு விஷயங்களுக்காக நீங்க கடன் வாங்குற மாதிரி வரும். ஆனா நிச்சயமா உங்களுக்கு சொந்த தொழில் நல்லா இருக்கும், சரிங்களா? கடன் வாங்குறீங்க, சொந்த தொழில் முதலீடு போடுறீங்க, வருமானம் வரப்போகுது, கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைக்கிறீங்க, இந்த மாதிரியே போகும் இந்த குரு பயிற்சி, சரிங்களா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ 6ஆம் இடத்துல குரு வராரு இல்லைங்களா? அதே மாதிரி நோயெல்லாம் விலகுங்களா? நோய் பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நோய் கண்ட்ரோல் இருக்குங்க. 6ல குரு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா நோய் ஒரு சில பேர் சின்ன சின்ன வியாதிகள் இருக்க தான் செய்யும், சரிங்களா?
ஆனா வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கும். குரு வந்து 6ஆம் இடத்துல, குரு 6ஆம் இடத்தை பார்த்தா வியாதி விலகும். 6ஆம் இடத்துல வந்தா வியாதி இருந்தா கூட நோய் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். ஒரு சில பேர்லாம் தீராத வியாதிகள், ரொம்ப வருஷமா உடம்புல வியாதி இருக்கும், மாத்திரை மருந்து எடுத்து அப்படியே வாழ்க்கை அப்படியே ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஓரளவு கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு குரு. சரிங்களா? பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. அங்க குருவோட ராகோ சனியோ சேர்ந்தா பாதிப்பு இருக்குமே தவிர, தனிச்ச குரு அங்க 6ஆம் இடத்துல வரனால வியாதி கண்ட்ரோல்ல தான் வச்சிருப்பாரு. பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பயப்படாதீங்க. அதே மாதிரி இந்த வெளிநாட்டு யோகம் ஐயா, வெளிநாட்டு யோகம் இருக்குங்களா? அதே மாதிரி கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு நம்ம போலாங்களா வேலைக்காக? கண்டிப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரிங்க, 6ஆம் இடத்துல குரு இருந்து 12ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நீங்க சொந்த தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க, அதே மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க தாராளமா வெளிநாடு போலாம். பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா விசா கிடைக்கும். ஒரு சில பேத்துக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். சுப விரயங்களா தான் உங்களுக்கு இருக்கும். கடன் வாங்கி சுப விரயங்கள் பண்ற மாதிரி வரும். சரிங்களா? ஓரளவுக்கு கையில பணம் இருக்கும். சரிங்களா? கடன் வாங்கியாச்சு கையில பணம் எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு பணம் தேவையில்லை. பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த பணம் உங்களுக்கு கையில வரும். யாரோட பணமோ என்னமோ. ஆனா கடனுடன் வாங்கியாச்சு எப்படியும் உங்களுக்கு கையில பணம் வந்துடும். சரிங்களா? அடுத்தவங்க பணமாச்சும் உங்க கைக்கு இருக்கும். கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ற மாதிரி வரும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ 6ல இருக்கிறனால நம்ம சுப காரியங்கள், இப்போ திருமணம்லாம் பண்ணலாங்களா? அதே மாதிரி அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்குங்களா? அந்த 6ல வர குரு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? கண்டிப்பாங்க. அதாவது திருமண பாக்கியம்ல உங்களுக்கு சுபகாரியங்கள் பண்ணலாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்கறனால சுபகாரியங்கள், சுப விஷயங்களுக்காக செலவு பண்றது இதெல்லாமே சக்சஸ் தான். அதெல்லாம் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. செலவு இருக்கு உங்களுக்கு. கடன் வாங்குவீங்க. ஆனா குரு 2ஆம் இடத்தையும் பார்க்கறனால பொருளாதாரமும் இருக்கும், பணமும் வரும். சரிங்களா? 6ங்கிறது கடன், 10ங்கிறது தொழில், 12ங்கிறது சுப விரயம், 12ங்கிறது விரயம், 2ங்கிறது தனம். அப்போ கடன் வாங்கி சொந்த தொழில் பண்றீங்க. இப்படியோ கடன் வாங்கியாச்சும் உங்க கையில பணம் இருக்கிற மாதிரி இருக்கும். கவலையப்படாதீங்க. அந்த 7.5 சனியில நடந்த சோதனைகள் திரும்பி உங்களுக்கு வரவே வராது. அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். உங்க சுயஜாதத்தை செக் பண்ணுங்க. என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. ரொம்ப முக்கியம். திருமணம் ஆகாம இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும். சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக செலவு பண்றது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். கடன் வாங்குற மாதிரி நிச்சயமா இருக்கும். கண்டிப்பா கடனும் வாங்கிடுவீங்க. அளவுக்கு மீறி கடன் வாங்கிடாதீங்க. அளவுக்கு மீறி போயிடாதீங்க. சரிங்களா? அதில் மனசுல வச்சுக்கோங்க. ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.